نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تنكحوا ما نكح آباؤكم من النساء إلا ما قد سلف إنه كان فاحشة ومقتا وساء سبيلا صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா அன்-நிசாவினுடைய 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கலாம். இந்த வசனத்தில் இதற்கு முந்தைய வசனத்திலும் இந்த வசனத்திலும் அரபியர்களுடைய அறியாமை கால வழக்கத்தை பற்றி அல்லாஹ் பேசினான். இதுக்கு முந்தைய வசனத்துல ஒரு மனிதர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னா, இறந்து போனவருடைய சொத்துக்களை அவருடைய வாரிசுகள் எப்படி பயன்படுத்துவாங்களோ அதே போன்று இறந்து போனவருடைய மனைவிகளையும் அந்த இறந்து போனவருடைய அந்த வாரிசுகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருந்து வந்துச்சு. கணவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த கணவருடைய வாரிசுகள், அந்த பெண்ணினுடைய கணவருடைய வாரிசுகள் அவருடைய சொத்தை எப்படி பயன்படுத்துவாங்களோ அதே போன்று அந்த பெண்ணையும் பயன்படுத்திக்குவாங்க. நினைச்சா அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, இல்லைன்னா கல்யாணமே பண்ணாம தடுத்து வைப்பாங்க. அந்த அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய தொகையும் கொடுக்க மாட்டாங்க. அந்த பெண்ணுக்கு வேறு ஒருத்தரை திருமணம் செஞ்சு வச்சுட்டு அந்த மகர் தொகையை இவங்க வாங்கிக்குவாங்க. இப்படி எல்லாம் ஒரு அநீதி நடந்துச்சு அறியாமைய காலத்துல, ஜாஹிலியாவுடைய காலத்துல. இப்படிலாம் அந்த அரபியருடைய பழக்கமாக இருந்ததை அல்லாஹ் என்ன செஞ்சான், தடை செய்யக்கூடிய வசனமாக 21வது வசனத்துல அதை அல்லாஹ் தடை செஞ்சான். இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, பெண்ணுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது, அந்த உரிமையை நீங்க கொடுக்கணும் நல்லா பேசினான். இந்த 22வது வசனத்திலையும் அதே போன்று அறியாமை கால ஒரு தீய வழக்கங்கள் ஒன்று இருந்துச்சு. அதைத்தான் இந்த வசனத்தில் வாயிலாக அல்லாஹ் கண்டிக்கிறான். அதாவது அறியாமை கால தீய பழக்கங்கள், அந்த பெண்களுக்கு இணைத்த அநீதிகளை தடுத்த இறைவன் இந்த இடத்துல மனம் முடிக்கக்கூடிய விஷயத்துல யார் யாரை திருமணம் செய்து கொள்வது என்பதை பத்தி அல்லாஹ் பேசுறான். இந்த 22வது வசனத்திலையும் 23வது வசனத்திலையும் யார் யாரை திருமணம் செய்யணும், அதாவது ஒரு முஸ்லிம் யாரை திருமணம் செய்யணும், யாரெல்லாம் அவருக்கு அனுமதிக்கப்பட்டவங்க அனுமதிப்படாதவங்க என்பதை பத்தி தான் அல்லாஹ் தொடர்ந்து பேசுறான். அதுல அன்றைய அரபியர்களுடைய தவறான அறியாமை காலத்தினுடைய தவறான வழிமுறைகளை அல்லாஹ் தடை விதிக்கும் வசனமாக இந்த 22வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலா தன்கிஹு மா நகஹ ஆபாஉக்கும் மினன் நிசாஇ இல்லா மா கத் ஸலஃப், முன்பு நடந்து விட்டதை தவிர அப்படின்னு ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லிட்டான். அதாவது இந்த வசனம் இறங்குறதுக்கு முன்னாடி இது நடந்துச்சுல, அதை விட்டுருங்க. ஆனால் இனிமேல் நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, உங்கள் தந்தையர்கள் மனம் முடித்திருந்த பெண்களை நீங்கள் மணந்து கொள்ளாதீர்கள் என்பதாக, மணமுடித்துக் கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். தந்தையர்கள் மணமுடித்த பெண்களை நீங்கள் மணமுடித்துக் கொள்ளாதீங்க. அதாவது அரபியர்கிட்ட என்ன ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா, அரபியர்கள் அவங்க என்ன செய்வாங்க, 1 2 3 திருமணம் செஞ்சுக்குவாங்க. இப்போ தந்தை ஒரு பெண்ணை திருமணம் செய்யறார், சிறு வயசுக்குள்ள திருமணம் செய்யறார். இவருக்கு இன்னொரு மனைவியின் மூலமாக ஒரு ஆண் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கான்னு வச்சுங்க. இப்ப தந்தை இறந்து போயிட்டாருன்னா அந்த ஆள் என்ன செய்வாருன்னா, தந்தை அந்த இறந்து போனதுக்கு பின்னாடி தந்தை யார திருமணம் செஞ்சார், அதாவது அன்னை ஸ்தானத்துல அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண் என்ன செய்வாரு, இவர் போய் மனம் முடித்துக் கொள்வார். இப்படி ஒரு தீய ஒரு பழக்கங்கள் இருந்துச்சு. அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், உங்கள் தந்தையர்கள் மணமுடித்த பெண்களை நீங்கள் மணமுடித்துக் கொள்ளாதீர்கள், இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ மக்தன் வ சாஅ சபீலா என்கிறான் அல்லாஹ். அதாவது நிச்சயமாக இது ஒரு மானக்கேடான செயல், ஒரு அருவருப்பான செயல், தவறான வழி என்பதாக எல்லாம் உள்ள இறைவன் இந்த செயலை தடை விதித்து இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுறான். இந்த வசனம் அருள பெற்றதுக்கு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, அன்சாரி தோழர் ஒருவர் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாரு. அபு கைஸ் இப்னு அஸ்லத் என்பவர் இறந்துட்டார். ஒரு சஹாபி ஒருத்தர் இறந்துட்டார். அவருடைய மகன் கைசு என்பவர் தன் தந்தையினுடைய மனைவியை மணக்கிறதுக்கு ஆசைப்படுறார். தன் தந்தை அந்த அவங்க திருமண மனைவியை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறார். அப்ப அந்த பெண்கிட்ட போய் கேட்கிறார், உங்களை நான் மனம் முடிச்சுக்கிறேனே,
என் பாப்பா தான் இறந்து போயிட்டாரு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்பதாக கேட்கிறார். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, உன்னை நான் மகனாக பார்க்கிறேன்ப்பா, உன் தந்தையை நான் திருமணம் செஞ்சிருக்கேன், நான் உன்னை பெத்து எடுக்கல அப்படின்னு சொன்னாலும், நீ வேற ஒரு மாற்றாந்தாய் பிள்ளையாக இருந்தாலும் உன்னை நான் மகனாத்தான் பார்க்கிறேன், உன்னை எப்படி நான் மனமுடிச்சு கொள்றதுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி கேட்கிறாரு, நான் என்ன செய்யறது அப்படின்னு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், சரிமா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. அல்லாஹ் இந்த வசனத்துல, அந்த சமயத்துலதான் இந்த வசனம் இறங்கியது. உங்கள் தந்தையர்கள் மனமுடித்த பெண்களை நீங்கள் மனமுடித்துக் கொள்ளாதீர்கள், இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ மக்தன் வ ஸாஅ சபீலா, இது அருவருப்பான மானக்கேடான தவறான செயல் என்பதாக அல்லாஹ் இதை தடை விதித்தான் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ தாயினுடைய ஸ்தானத்துல இருந்தவரை மனைவியாக்க நினைப்பது அருவருப்பானது, இது கெட்ட செயல் என்பதை அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான். அதுலதான் இந்த மக்குத்தா என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தான். இந்த மக்குத்தா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்குது, இது அருவருப்பினுடைய உச்சம் என்பதாக இந்த வசனத்தினுடைய விரிவுரையாளர்கள் எழுதுறாங்க. மக்குத்தான் அல்லாஹ் சொல்றது இது என்ன, இது ஒரு அருவருப்பானது, இது ஒரு கெட்டது என்பதாக கடந்து போயிட முடியாது. அல்லாஹ் சொல்வதுல மக்குத்தா என்பது அருவருப்பான செயல்கள்லயே உச்சமானது, அதாவது ரொம்ப கெட்டது என்பதாக, ரொம்ப அருவருப்பானதுன்னு சொல்லுவோமே, அதனுடைய எல்லையை தொடக்கூடிய வார்த்தையாக அல்லாஹ் இதை பயன்படுத்துறான். அறிவுபூர்வமான வெறுப்பு, மார்க்க ரீதியான வெறுப்பு, மக்களுடைய வெறுப்பு என்பதாக எல்லாம் சேர்ந்த ஒரு வெறுப்பான ஒரு செயல் தான் மாற்றாந்தாயை மணப்பதில் இந்த வெறுப்பு இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் அதை என்ன செய்யறான், தடை விதிச்சுட்டா. இது தடை விதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அடுத்து 23வது வசனத்துல யார் யாரை திருமணம் செய்து கொள்ள கூடாது, யார் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். இந்த சூரா நிசாவினுடைய 23வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், சுர்ரிமத் அலைக்கும், இவர்களெல்லாம் உங்களுக்கு விலக்கப்பட்டவர்கள், ஹராமாக்கப்பட்டவர்கள். யாரு? அடுத்து சொல்லக்கூடிய அல்லாஹ், அடுத்து யார் யாரெல்லாம் அல்லாஹ் சொல்றான்னா, இவங்கெல்லாம் திருமணம் செய்வதற்கு விலக்கப்பட்டவர்கள், ஹராமாக்கப்பட்டவங்க. சுர்ரிமத் அலைக்கும், இவங்கெல்லாம் உங்களுக்கு மனம் முடிக்க விலக்கப்பட்டவர்கள், ஹராமாக்கப்பட்டவர்கள். உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் வ அஹ்வாத்துக்கும் வ அம்மாத்துக்கும் வ காலாத்துக்கும் வ பனாத்துல் அஹி வ பனாத்துல் உஹ்தி, உங்களுடைய தாய்மார்கள், உங்களுடைய தாய்மார்கள், உங்களுடைய பெண் மக்கள், உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய தந்தையின் சகோதரிகள், உங்களுடைய அன்னையின் சகோதரிகள், உங்கள் சகோதரனினுடைய பெண் மக்கள், அதாவது உங்களுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய பெண் பிள்ளைகள், அதே போன்று உங்களுடைய கூட பிறந்த சகோதரருடைய பெண் மக்கள், இவங்க எல்லாம் திருமணம் செய்வதற்கு விலக்கப்பட்டவர்கள், ஹராமாக்கப்பட்டவங்க. இவங்களை எந்த நிலையிலேயே என்ன செஞ்சிட முடியாது, திருமணம் செய்து கொள்வது அனுமதி இல்லை. அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஓ உம்மஹாத்துக்கும் உள்ளாத்தி அருளானக்கும், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள், உங்களுக்கு குழந்தையா இருக்கும் போது என்ன செஞ்சிருப்பாங்க, அன்றைய காலகட்டத்தில் ஒரு வழக்கம் இருந்துச்சு, பால் கொடுக்கறதுக்குன்னு செவிலி தாயை உருவாக்குவாங்க, செவிலி தாயின்னு வருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள், அவங்களை என்ன செஞ்சுக்க கூடாது, மனம் முடிக்கிறதுக்கு இவங்க விளக்கப்பட்டவங்க, ஹராமாக்கப்பட்டவங்க. அஹ்வாத்துக்கும் மினர் ரலாஅத்தி, பால் பருகிய வகையில் உங்களுடைய சகோதரிகள். இப்ப நாம ஒரு அம்மாட்ட பால் குடிச்சிருப்போம், நாம குழந்தையா இருக்கும் போது என்ன செஞ்சிருப்பாரு, இவரு ஒரு அம்மாட்ட பால் குடிச்சிருப்பாரு. இன்னொரு ஒரு பெண் பிள்ளை என்ன செஞ்சிருக்கும், அதே அம்மாட்ட பால் கொடுத்திருந்தால், இப்ப இந்த பொண்ணு வேற இவரு வேற, ஆனா இவங்க ரெண்டு பேரும் பால் குடித்தது ஒரு தாயிட்ட வளர்ந்து நிக்கிறாங்க. திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுது, தான் பால் குடித்த தாயிடத்துல இந்த பெண்ணும் பால் கொடுத்திருக்கிறாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, அவளை திருமணம் செய்வது உங்களுக்கு விளக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்ப பால் ஊட்டிய தாய்மார்கள், பால் பருகிய வருகையில் உங்களுடைய சகோதரிகள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஓ உம்மஹாத்து நிசாயிக்கும், உங்களுடைய மனைவியினுடைய தாய்மார்கள், அதாவது மாமியார திருமணம் செய்து கொள்வது அனுமதி இல்லை. ஒரபாய்வுக்கும் உள்ளாத்தி பி ஹுஜூரிக்கும், நீங்கள் உடலுறவு கொண்ட மனைவிக்கு பிறந்த உங்களுடைய வளர்ப்பு மகள், அதாவது முதல் கணவருக்கு பிறந்த பெண். அப்படின்னா என்ன, ஒரு மனைவியை நம்ம திருமணம் செய்யறோம், நமக்கு முன்னாடி அந்த பெண் என்ன செஞ்சிருப்பாங்க, இன்னொரு கணவரை திருமணம் செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த கணவரின் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பெண் குழந்தையை திருமணம் செய்வது விளக்கப்பட்டுள்ளது. இவங்க எல்லாம்
திருமணம் செய்வதற்கு விலக்கப்பட்டவர்கள் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தின் வாயிலாக யார் ஒரு முஸ்லிம் யாரை திருமணம் செய்து கொள்ள கூடாது என்பதை ரொம்ப தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான். அதாவது உறவுகள்ல 3 வகையான உறவை இங்க அல்லாஹ் தடுக்கிறான். அதுல ஒண்ணு இரத்த உறவு, இரண்டாவது திருமண ரீதியாக வரக்கூடிய உறவு, மூன்றாவது பால் குடிப்பதன் மூலமாக வரக்கூடிய உறவு. இதில் முதல் வகை பிரிவில் அதாவது இரத்த உறவுல 7 பேரை திருமணம் செய்வது கூடாது. இரத்த உறவுல 7 நபர்களை 7 பேரை திருமணம் செய்வது கூடாது. அதுல ஒண்ணு தாய், இரண்டாவது மகள், மூன்றாவது சகோதரி, நான்காவது அத்தை அதாவது தந்தையின் சகோதரி, ஐந்தாவது தாயின் சகோதரி, ஆறாவது சகோதரனுடைய மகள், ஏழாவது சகோதரனுடைய மகள், சகோதரனின் மகள், சகோதரியின் மகள். இவங்களை திருமணம் செய்வது அதாவது இவங்கள ரத்த உறவுக்குள்ள வராங்க. இந்த ரத்த உறவுகள்ல இந்த 7 பேரை திருமணம் செய்து கொள்வது கூடாது. இது தடை செய்யப்பட்டது. இரண்டாவது வகை உறவு அதாவது திருமண ரீதியாக நாம திருமணம் செய்வதன் மூலமாக நமக்கு ஒரு உறவு கிடைக்கும். மனைவியின் மூலமாக நமக்கு ஒரு உறவு கிடைக்குது. அந்த உறவுகள்ல யார் யாரை நம்ம திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா 5 நபர்களை மணப்பது கூடாது. 5 நபர்களை மணம் முடிக்கிறது கூடாது. ஒண்ணு மாமியார், இரண்டாவது மனைவியின் மகள், வேற ஒரு கணவருக்கு பிறந்த பிள்ளையா இருக்கும் அந்த மனைவியின் மகள், மூன்றாவது மருமகள், நான்காவது 2 சகோதரிகளை ஒரே காலத்தில் மணப்பது. மனைவி இருக்கிறாங்க, மனைவிக்கு அக்காவோ தங்கச்சி இருக்கிறாங்க, மனைவி அவங்களையும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சகோதரிகளையும் ஒரே காலத்துல திருமணம் செய்து கொள்வது மணப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. 4வது. 5வது மாற்றாந்தாய். இந்த 5 பேரையும் திருமணம் செய்து கொள்வது இரத்த திருமண உறவுல இந்த 5 பேர் தடுக்கப்பட்டவங்க. அடுத்தபடியாக பால்குடி உறவு. இந்த பால்குடி உறவுல 2 நபர்களை மணந்து கொள்வது கூடாது. ஒண்ணு பாலூட்டிய வகையில் தாய், இரண்டாவது பால் குடித்த வகையில் சகோதரி. ஒரு முஸ்லிம் யாரை திருமணம் செய்வது கூடாது என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக ரொம்ப தெளிவாக என்ன செஞ்சிட்டான் அல்லாஹ் செஞ்சிட்டான். அல்லாஹ் ரொம்ப தெளிவாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சூரா அன்-நிசாவினுடைய 22வது வசனத்துல அல்லாஹ் கடுமையான ஒரு சட்டத்தை விதிக்கிறான். 23வது வசனத்துல யார் யாரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்றான். இன்னும் இந்த 23வது வசனத்துல மீதமுள்ள அந்த வசனத்தின் வாயிலாக யாரை திருமணம் செய்து கொள்வது என்பதற்கும் அல்லாஹ் அனுமதி கொடுக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி